இத்தனை வருஷமா டிஎம்கே அரசாங்கம் செய்ய தவறிய விஷயத்தை வித்தின் 1 மந்த்லேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது டிஎம்கே ஆட்சியில் நிறைய புது திட்டங்கள் வந்தாலுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது. முக்கியமாக நிறைய கொள்ளைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஸோ அதையும் தாண்டி ப்ராப்பரான அதிகாரிகளை நியமிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. முக்கியமாக தமிழகத்துக்கு ஒரு டிஜிபி நியமிக்காமல் 3 வருஷம் டிஜிபியே இல்லாமல் தமிழக காவல்துறை ரன் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் காவல் அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு யார் நம்மளை கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. எஸ் காவல் அதாவது டிஜிபியை அஃபிஷியலாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டிஜிபியோட விஜய் அவர்கள் சந்தித்து இருக்காங்க. 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், காவல் அதிகாரிகள் தவறு செய்தால் அவங்க மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இத்தனை நாளாக டிஎம்கே செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் ஒரே மாதத்தில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது அதிகமான பாராட்டுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மரியாதை எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். டிஜிபி நியமனம் பண்ணால் மட்டும் பத்தாது, டிஜிபி எப்படி வேலை செய்கிறாங்க, ஸோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் பார்வையிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ்